ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிளுக்கு வந்து கண்ணாடி பூவேன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த சிங்கிளை வந்து நம்ம விவேக்கோட வரிகளில் நம்மளோட சந்தோஷ் நாராயண் அவர்கள் வாய்ஸில் இந்த படத்தோட பாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளில் வந்து நம்மளோட சூர்யா அவர்களோட டான்ஸும் சரி, அவரோட ரியாக்ஷனும் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக வந்து வாரணம் ஆயிரத்தோட வைபை வந்து இந்த பாட்டு வந்து கொடுத்தது. எப்பயுமே நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து டான் படம்னா அது வந்து ஜெயிலில் இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் காமிக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து நம்மளோட சூர்யா அவர்கள் வந்து வெயிட் வந்து கெயின் பண்ண மாதிரியும் தொப்பெல்லாம் இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த சாங்கில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு லவ் கம் ஒரு ப்ரொஃபஷனான ஆக்ஷன் மூவியாக இருக்க போது. லவ் படம் தான், ஆனால் கொஞ்சம் ஆக்ஷன் நிறையா இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பேஸ் பண்ணி அவர் ஜெயிலையும் வந்து அவரே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த சிங்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பூஜை ஹெட்டேக்கும் நம்மளோட சூர்யாவுக்கும் உள்ள காம்பினேஷன் இந்த படத்தில் வேறு லெவலில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த விசுவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே அவங்களோட ஜோடி பொறுத்து சூப்பராக இருந்தது. இந்த படத்தை வந்து அவங்க தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து நம்ம சூர்யாவோட பேக் ஸ்டோரி என்னன்னு நமக்கு இன்னும் தெரியாது. சூர்யாவோட பேக் ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களை வாழ விடுவாங்களா இல்லையா, இவங்க முன்னாடி என்ன மாதிரி இருந்தாங்க, இப்போ எப்படி வந்து மாற போகிறாங்கன்ற மாதிரியான கதைக்களங்களோடு நகரப்போகுது. குறிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு டான் கதையெல்லாம் வேறு லெவல் எடுப்பார். இந்த படத்துலையும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து இது வந்து 90s வந்து ஒரு காலகட்டத்தில் நடக்கப்பட்ட ஸ்டோரியாக இருக்க போது. அதுக்கு தான் ரெட்ரோன் படக்குள்ள வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி கமலஹாசன் அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் விட இந்த படத்தில் அவங்க கேமியோ மாதிரி அந்த அங்கங்கே சீன்லாம் வந்து காமிப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறையா கேஸ்டிங்கை வந்து இறக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஒரு கம்பேக், கண்டிப்பான ஒரு கம்பேக்காக இருக்க போது. நீங்கள் இந்த சிங்கிளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.